நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் அமேசானில் சேல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சேலை பற்றின தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவதுங்க, நீங்கள் அமேசானில் ஷாப்பிங் பண்ணும்போது நார்மலாக பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணுமோ அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். பட் இந்த சேல் டயத்தில் அப்படி இல்லை. உங்களையே குழப்புற மாதிரி நிறைய விஷயங்கள் அமேசானில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அமேசான் ஜனவரி 13 ஜனவரி 18 வரைக்கும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் சேல் போட்டிருக்காங்க. நானே அமேசான் வெப்சைட்குள்ளே போனேன். அதாவது அமேசான் ஆப்புக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது கொல நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி நமக்கு என்ன தேவையோ ஸோ அந்த பொருளை பை பண்றது எப்படி, அதுக்குன்னு சொல்லிட்டு அமேசான் அதுக்குன்னு செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இல்லைனாலும் இன் ஃபியூச்சரில் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் அமேசானோட ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இருக்கும். கண்டிப்பாக அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அமேசான் தரப்புல ஒரு சேல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள போய் ஒரு சில விஷயங்கள், இன்விசிபிளான விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த வீடியோ மூலியமா நீங்க அதை தெரிஞ்சுக்க போறீங்க. உங்களுடைய அமேசான்ல நீங்க பயன்படுத்த போறீங்க. எப்போ ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது, அதுவும் நார்மல் டயத்தில் இல்லை, சேல் டயத்தில். ஸோ அமேசானோட ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கிரேட் ரிப்பப்ளிக் டே சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 13 முதல் ஜனவரி 18 வரை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்டை பயன்படுத்துறவங்களுக்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே ₹100 கேஷ்பேக்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய ப்ராடக்ட் மிக்ஸ் வைஸாக நீங்கள் பார்க்க முடியும். இவ்வளவு குறைச்சிருக்காங்க அவ்வளவு குறைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன தேவையோ அதைத்தானே நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். நம்முடைய தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகணும். உள்ளே போனோடனே இதில் ஒன்றுமே இல்லை. இப்படிலாம் போனோம்னா அமேசான் நம்மளுடைய மண்டையை கழுவிடும். ஸோ பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்டில் பாருங்கள் டீல்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போயிடலாம். போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அநேகமாக இந்த சேல் டயத்தில் இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சில மொபைல்ஸோட அந்த டீல்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுவாங்க. இத்தனை % ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் பாக்ஸில் அப் டு 48%, அப் டு 40%, அப் டு 37% இப்படி இந்த மாதிரி நமக்கு காட்டுவாங்க. உள்ளே போனால் தான் தெரியும் விஷயம் என்னன்னு. சரிங்களா? ரெகுலராக அமேசானை விசிட் பண்ணுறவங்களுக்கு அதோட ஒரிஜினல் விலை என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கே தெரியும். ஸோ இருந்தாலும் சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரிலாம் போட்டிருக்காங்க பாருங்க. டாப் டீல்ஸ் வித் எக்ஸ்சேஞ்ச் அப்படிலாம் போட்டிருக்காங்க பாருங்க. பக்கத்தில் ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நம்ம போயிடுவோம். போனா இங்க பாருங்க சி மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க தட்டுனீங்கன்னா ஸோ நீங்க அமேசான்ல இந்த டயத்தில் எந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்க. டாப் டீல்ஸ் வித் எக்ஸ்சேஞ்ச், அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்க டீல் பண்ணலாம். பிளாக் பஸ்டர் டீல்ஸ், அப்புறம் மொபைல்ஸ்னு பிரத்யேகமா இருக்கு. ஸோ ஹெட்ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், அக்சசரிஸ் அதுக்குன்னு தனியா. ஆனால் பெரும்பாலான நபர்கள் இந்த மொபைல், ஹெட்ஃபோன், ஸ்மார்ட் வாட்சஸ், அக்சசரி இது சம்பந்தப்பட்டதுல அதிகமான கவனத்தை செலுத்துறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட்ஃபோன், ஸ்மார்ட் வாட்சஸ் அப்படிங்கிறத நம்ம தட்டுறதுக்கு முன்னாடி கீழே பாருங்க நிறைய இருக்கு பாருங்க. சின்ன சின்ன டப்பாவா கொடுத்துருக்காங்க. ஈவன் ₹99 ஸ்டோர்லாம் இருக்குங்க. 499க்கு ஸ்டோர் இருக்கு, 299க்கு ஸ்டோர் இருக்கு, 199க்கு ஸ்டோர் இருக்கு. ஸோ அமேசான் கூப்பன் எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அதையும் நம்ம தட்டினோம்னா தனியாக பிரித்து நமக்கு கொடுத்துரும். ஸோ நோ காஸ்ட் இஎம்ஐ அதுக்கும் தனியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஷாப் டீல்ஸ் பை பிரைஸ் வாரியாக நமக்கு 500க்கு கீழே, 500லேருந்து 1000, 1000லேருந்து 2000 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஷாப் டீல் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 10%லேருந்து அதிகபட்சமாக 70% அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். அதே மாதிரி எந்தெந்த பொருளுக்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் கிடைச்சிருக்கு அந்த பொருளை தனியாக பிரித்து எடுக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு மொபைலை பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் வச்சு நீங்கள் பிரித்து அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ₹500 அப்படின்னு வச்சு செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி மொபைல் அக்சசரிஸ் அதுக்குள்ளே போகிறேன். போயிட்டு கீழே ஷோ ரிசல்ட்னு பாருங்க, அதை கொடுத்துருக்கேன். இப்போ கொடுத்துட்டா பாருங்க, நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இது மட்டும் தனியாக பிரித்து நமக்கு காட்டிடும். ஸோ ரொம்ப ஈஸியில் இந்த மாதிரி சேல் டயத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு பிடிச்சமான ப்ராடக்ட் எங்கே இருக்குன்னு நம்ம தேடிக்கிட்டு இருக்கணும்.
அப்படிலாம் நீங்கள் தேட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதை மட்டும் நமக்கு பிரித்து காட்டிடுச்சு பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து இந்த மாதிரி சேல் டயத்தில் ஒரு ப்ராடக்ட்டை வந்து பை பண்ணிட முடியும். அதே மாதிரி அவங்க நமக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபில்டர்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். வேறு ஏதாவது நீங்கள் பார்க்கணும், பை பண்ணணும் அப்படின்னு நினச்சா உங்களால் முடியும். ஸோ இது என்ன பண்ணுறோம், கிளியர் ஃபில்டர் கொடுத்துட்டோம்னா ஆஸ் யூஷுவலாக நார்மல் ஆகிடும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அமேசான் ஆப்லேயும் சரி, வெப்சைட்லேயும் சரி, நீங்கள் ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணும் போது எந்த மாதிரி அதை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம ப்ராடக்டை டிஸ்பிளே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் தெரியப்படுத்தியிருப்பேன். ஸோ பயனுள்ள வீடியோ இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்குது, தட்டி விட்டுக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.